அதிமுக பாஜக கூட்டணி ஒரு செல்ஃப் எடுக்காத கார் போட்டது, அதனாலதான் யாருமே கூட்டணிக்கு வரல பாமக போன்றவர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. குறிப்பா மாணிக் தாகூர் அதாவது செல்ஃப் எடுக்காதவங்க எல்லாம் செல்ஃப் எடுக்காதவங்க பேசினா என்ன அர்த்தம்? நான் கேக்குறேன், திமுக இல்லாம ஒரு கார் எடுத்துட்டு போய் செல்ஃப் எடுத்துக்க சொல்லு பார்க்கலாம். மாணிக் தாக்கூர விருதுநகர்ல. ஆமா, இது நாங்கனாலும் எங்களோட ஓன் காரை வச்சிருக்கோம். எங்க இரவல் என்ஜின் ஒண்ணு வச்சுக்கிட்டு காரு ஹார்ன் மட்டும்தான் இருக்கும். உங்க கார்ல என்ஜினே இல்ல. எங்களுக்கு அட்லீஸ்ட் என்ஜினா இருக்கு, எனர்ஜியும் இருக்கு. என்ஜினும் எனர்ஜியும் இருக்கிற எங்க காரு கொஞ்சம் டேக் ஆஃப் ஸ்லோவானாலும் நாங்க டேக் ஆஃப் ஆயிடுவோம். நீங்க கூடுதான் வச்சிருக்கீங்க. என்ஜினை ஸ்டாலின் கையிலயும் உதயநிதி கையிலயும் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதனால நாங்க அட்லீஸ்ட் செல்ஃப் எடுத்துருவோம். உங்களுக்கு செல்ஃபே கிடையாது. அதே மாதிரி சிதம்பரம் சொல்றாரு, இவர்கள் முதலாளி, அதிமுகவுக்கு முதலாளி அப்படின்னா உங்களுக்கு திமுகவுக்கு முதலாளி, உங்களுக்கு காங்கிரஸ் முதலாளி திமுகவா? சோ ஒரு கூட்டணியில எல்லாரும் இணைந்து பணியாற்றும் பொழுது புதிய அடிமைகள், பழைய அடிமைகள் யாரு? உதயநிதி. யாருக்கு அடிமையா நீங்க இருக்கிறீங்க? நீங்க யாருக்கு அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி இல்லாம தனியா நீங்க போட்டி போட்டுருவீங்களா? இது ஒரு இன்னொரு அரசியல் கட்சியை முதல் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு கட்சிக்கும் தொண்டர்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சிக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அடிமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, தம்பி விஜய் கட்சிய புதிய அடிமையா, அதிமுக பழைய அடிமை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்கெல்லாம் அப்படி யாரையும் அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. உங்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, எங்களை மாதிரி போராட்டம் பண்ண முடியல, கொடியேற்ற முடியலன்னு. இங்க துப்புரவு தொழிலாளர்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கிற கம்யூனிஸ்ட் என்ன செய்யறாங்க? அடங்கி கிடக்கிறார்கள், பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கிறார்கள். சொன்னா கோபம் வருது. அதனால இன்றைய காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில நேற்று கூட மன்சுக் மாண்டவியா மிக தெளிவாக சொல்லிவிட்டார், அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் ரங்கசாமி தான் தலைவர். நாங்க ஒரு கூட்டணி என்று இருந்தால் நாங்கள் அந்த நியாயத்தை நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னா ஒண்ணு அங்க பாரதிய ஜனதா கட்சி பலவீனமா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இங்க அண்ணன் எடப்பாடியார் தலைவர் அப்படின்னு நாங்க உடனே நான் கேட்கிறேன், எங்களை பத்தி பேசுறீங்களா? நீங்க கூட்டணி ஆட்சியை கொடுத்துருவீங்களா? நான் கேட்கிறேன் ஸ்டாலின், கூட்டணி ஆட்சிக்கு நீங்க தயாரா? ஸ்டாலின் உடனே காலி பண்ணி துணை முதலமைச்சர் பதவியை திருமாவளவனுக்கு கொடுத்துருவாரா? பட்டியலின மக்களுக்கு நீங்க பாதுகாவலன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களே, ஏன் செல்வ பிறந்தகை கொடுக்கறது? நீங்க தான் கேட்கல, நாங்க கேட்கிறோங்க. உங்களுக்கு அந்த தைரியமும் கிடையாது. கூட்டணி ஆட்சி நீங்க வரப்போறது இல்ல, அது வேற விஷயம். மத்தவங்களை குத்திக்கிட்டே இருக்கீங்களே தவிர அடிமை கிடிமைன்னு மற்ற உங்க கூட்டணி கட்சிகள் அடிமையா தானே இருக்காங்க. பேச கூட பயப்படுறாங்க, போஸ்டர் ஓட்ட பயப்படுறாங்க. அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் ஒரு போஸ்டர் ஓட்டிட்டாங்க, அறிவாலயம் போறதுக்குள்ள அதை கிழிச்சு தான் அறிவாலயம் போவேன் அப்படின்னு போனார் அவரு. ஆக அடிமை கூட்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு எங்களை அடிமை ஒரு துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா பேச முடியல இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அடிமைகளால். ஆக அவங்களை நீங்க அதே மாதிரி தனக்கு தன் தொண்டர்களை உதாசீனப்படுத்துறவர்கள் கொடியேற்ற விட மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பிசிக அவங்களுக்கு அடிமையா உட்கார்ந்து இருக்குது. காங்கிரஸ் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நாங்க வாங்குவோம்னு அடிமையா உட்கார்ந்து கிடக்குறீங்க. ஆக யாரு அடிமைன்னு நான் கேட்கிறேன். அதனால இன்னைக்கு நாங்க சொல்றோம், தமிழர்கள்னா நாங்க தான், இந்த ஆட போகிறவர்கள் நாங்க தான். அதனால சும்மா பிரித்து 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 இவங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் சொன்னார். பெரும்பான்மை மக்களுக்கு இந்த அரசு எதிரானவர்களாக இருக்கிறது. அது திருப்பரங்குன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷ விதையை ஸ்டாலின் அவர்கள் விதைத்துக் கொண்டே இருக்க முடியாது என்பது எனது கருத்து. திமுக கூட்டணி ஆட்சிக்கு தயாரான்னு கேக்குறீங்க, ஆனா தற்போது அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியும் தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு தயாரா? அதாவது எடப்பாடி நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமேங்க, ஏன் எங்களை பத்தி பேசிட்டே இருக்கீங்க? தெளிவா சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் கேக்குறேன். இல்ல, எங்களை மத்தவங்களை அடிமைன்னு சொல்றாங்களே, அடிமைனாலதான் நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லும் போது ஏன் நீங்க அடிமையா இருந்து ஒருத்தவங்க கூட வாய்ஸ் கேட்க மாட்டாங்களா கூட்டணி ஆட்சிக்கு? நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே. இப்ப அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைக்கும் நாங்க சொல்லிட்டாங்க. நாங்க எந்த குழப்பமும் இல்லாம தான் இருக்கோம். கட்சி என்ன சொல்லுதோ அதை நாங்க நடத்துக்கிறோம். ஆனா எங்களை நீங்க குத்திக்கிட்டே இருக்கிறது ஏன்னு கேக்குறேன். நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்களா? நீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறீங்களா? அதைத்தான் நான் கேட்கிறேன்.